கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த நேரத்தில் அற்புதம் நடக்கணும் அந்த நேரத்தில் அற்புதம் நடக்கும். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்தில் எங்களை கொண்டு வந்து எங்களோடு நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. காலை ஆராதனை ஆசீர்வதித்தீர். இப்பொழுது நீர் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களோடு நீர் பேசும். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தேவ பிள்ளைகளோடு நீர் பேசும். ஒவ்வொருவரோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. 1 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவானாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். ஜெயிக்கிற ஒரு சபை, ஜெயிக்கிற ஒரு வாலிபன், ஜெயிக்கிற ஒரு பிதாக்களுக்கு இந்த அருமையான யோவான் எழுதுகிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று அவர் சொல்றார். என்ன? ஜெயிக்கிறவர்கள். நம்மளாம் யாரு? ஜெயிக்கிறவங்க. பிதாக்களே, நீங்கள் பிசாச போராட்டங்களை பலவிதமான சூழ்நிலைகளில் நீங்கள் ஜெயித்தவர்கள். நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினால், வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினால், பொல்லாங்கானை நீங்கள் ஜெயித்ததினால். ஆண்டவர் நம்மை ஜெயிக்கிறவர்களாய், வெற்றி பெறுகிறவர்களாய் தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நமக்கு பல உபத்திரவங்கள், பல போராட்டங்கள் இருந்தாலும் முடிவிலே ஒரு நல்ல ஒரு வெற்றியை ஆண்டவர் தருகிறார். இந்த வெற்றி பெறுவதற்காக தான் நம்ம ஒவ்வொருத்தரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தருடைய யுத்தமும் வித்தியாசமானது. எனக்கு இருக்கிற யுத்தம் உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற யுத்தம் எனக்கு இருக்காது. எந்த யுத்தமும் அற்பமானதல்ல. என்ன? நீங்கள்லாம் பாஸ்டர் கிடையாது, நீங்கள் ஒரு சாதாரண விசுவாசி, உங்களுக்கெல்லாம் ரொம்பலாம் யுத்தம் இல்லை அப்படி சொல்ல முடியாது. உங்கள் யுத்தம் ஒருவேளை எனக்கு வந்தால் நான் தாங்குவேனோ எனக்கு தெரியாது. என் யுத்தம் உங்களுக்கு வந்தால் நீங்கள் தாங்குவீங்களோ தெரியாது. ஆனால் நம்ம ஒவ்வொருவருக்கும் யுத்தங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பலவான்களாக இருக்கிறீங்க, நீங்கள் வேத வசனத்தை பெற்றவர்களாக இருக்கிறீங்க, வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறது, பொல்லாங்கானை நீங்கள் ஜெயித்திருக்கிறீங்க. ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு எழுதுகிறார், உங்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய திட்டங்கள், ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் தோற்று போகிற ஒரு மனுஷனுக்காக இல்லை, ஜெயிக்கிற ஒரு மனுஷனுக்காக. ஆமீன். நம்ம தோல்வியில் இருக்கலாம், நம்ம கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எங்கேயோ கொண்டு போவதற்காக தான் ஆண்டவர் பேசுகிறார். நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தைகளை தயவு செய்து விசுவாசத்தோடு கேளுங்க. நீங்கள் ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்வார். நீங்கள் வெற்றி எடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். தோத்துட்டேன்னு நினைக்காதீங்க. ஆமேன். என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. எல்லாம் இதோட முடிஞ்சது, இனிமேல் அந்த பழைய நிலைமை வராது, இனிமேல் அந்த பழைய ஆசீர்வாதம் வராது, இனிமேல் என் சரீரம் பழைய நிலைமைக்கு வராது நினைக்காதீங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கழுகுக்கு சமமாய் உன் வயதை திரும்ப வாழ வயதை போல அவர் மாற்றுவார். வயசை கூட மாற்றுறார். ஆபிரகாமுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வார், எனக்கு செய்து கொண்டு இருக்கிறார். சரியா? ஆமென். அல்லேலூயா. சரியா? ஆண்டவர் ஜெயிக்க வைப்பார். ஒன்று தோத்துட்டேன்னு நினைக்காதீங்க. யாராவது அப்படி தோத்துட்டேன்னு உட்காந்துருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு தான் இந்த செய்தி. ஆமேன். அல்லேலூயா. தோத்துட்டேன் பாஸ்டர், தோத்துட்டேன், என்ன செய்யறதுன்னு தெரியல.
தெரியாமல் காலை வச்சேன், எங்கேயோ போயிட்டேன், நஷ்டத்தில் போயிட்டேன். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா. சரி, ஏன் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார்? ஏன் நம்ம வாழ்க்கையில் ஜெயம் வருகிறது? எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்த பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆண்டவர் உன்னை அறிந்திருக்கிறார். உன் தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே ஆண்டவர் உன்னை அறிந்திருக்கிறார். கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே ஆண்டவர் உன்னை பரிசுத்தப்படுத்திட்டார். குழந்தை கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்த பிறகுதான் என்ன செய்வாங்க? அதை கழுவி அதை சுத்தப்படுத்துவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளிப்படுவதற்கு முன்னாவே நான் பரிசுத்தப்படுத்திட்டேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன். ஏன் நாம் ஜெயிக்கிறவங்க அப்படின்னா, நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீ தற்செயலாக இங்கே வந்து உட்காரலை. நீங்கள் நினைக்கிறீங்க நான் 30 வயசில் ரட்சிக்கப்பட்டேன், 25 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். இல்லை, ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தாயின் கருவில் இருக்கும்போதே தெரிஞ்சிட்டார். தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நீ ஓடாத ஓட்டமெல்லாம் ஓடுவே, சர்ச்சினாலே உனக்கு பிடிக்காது, பைபிளை கண்டாலே உனக்கு பிடிக்காது, பாஸ்டர்னா அவங்கள வெறுப்ப, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் வந்தார், உன்னை மாற்றிட்டார். ஏன் தெரியுமா? நீ உருவாகும் முன்னே தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஒருவேளை நம்ம குடும்பத்தில் 2 பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்கோம், நீ சரியாக படிக்கலை, அப்பா அம்மாவே சொல்லுவாங்க நீங்கள் அவங்கள மாதிரி இல்லை. நாமளே சில நேரம் நம்முடைய பிள்ளைகளை கம்பேர் பண்ணிடுறோம். பாரு, அவன் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கா, நீ எப்படி இருக்க? ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் நம்ம யாரோடும் கம்பேர் பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இன்றைக்கு தயவு செய்து மனதில் ஒரு நம்பிக்கை வைங்க. நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகன். என்னை ஆண்டவர் ஒரு உன்னத நோக்கத்துக்காக தெரிஞ்சு கொண்டார், சும்மா இல்லை. ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக நான் தெரிந்து கொண்டேன். ஒருவேளை ஒருத்தனை தீர்க்கதரிசியாக தெரிந்து கொள்கிறாரு, உன்னை ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு தலைவனாய் தெரிந்து கொள்வார், உன்னை ஒரு ஐஸ்வர்யவானாய் தெரிந்து கொள்வார், உன்னை அநேகருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஓனராய் தெரிந்து கொள்வார். ஏதோ ஒரு காரணத்துக்காக தேவன் தெரிந்து கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஒரு இலக்கை தேவன் வைக்கிறார். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என் ஆண்டவர் என்னை லட்சத்தில் ஒருத்தனா என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அது ஸ்லாக்கியம். எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் இந்த லிட்டில் இந்தியாவில் சுற்றி வர்றாங்க, ஆனால் உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டார். ஆகவே நம்புங்க, நீங்கள் வெற்றி பெறுவீங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்படாத ஒரு ஜனம் அல்ல. உபத்திரவத்தில் போகிறீங்க உண்மை, பிரச்சனையில் போகிறீங்க உண்மை, ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை அறியுங்க. ஆண்டவர் அந்த எரேமியாவை பார்த்து சொல்கிறாரு, எல்லாமே அந்த தேசமே பாழாய் போய் கொண்டிருக்கிறது. அவனை போய் பார்த்து சொல்கிறாரு, நான் உன் தாயின் கருவிலே அவனை தெரிந்து கொண்டேன் தெரியுமா, நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றப் போகிறேன். ஆண்டவர் அப்படி சொல்லும் பொழுது அந்த எரேமியா சொல்கிறாரு, அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது எரேமியாவினுடைய அதிகாரம் 6வது வசனம் நான் வாசிக்கிறேன். எரேமியா 1:6. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றான். அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே எனக்கு என்னம்மா பேச தெரியல, நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, நீங்கள் பல விதமான வீக்னஸை மனசில் சுமந்துட்டு இருக்கலாம். இந்த எரேமியாவுடைய வீக்னஸ், அவனுக்கு சரியாக பேச தெரியலை. அவன் அப்போ ஒரு இளைஞன், ஒரு 17-18 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல, ஒரு இளைஞன். அவன் சொல்கிறான், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன். ஒருவேளை அதை விட சின்ன வயசாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா ஒரு 18 வயசு பையன் நான் சிறு பிள்ளைன்னு சொல்ல மாட்டான். ஸோ அப்படிப்பட்டவன் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் மற்றவங்கள பார்த்து 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 நம்ம ரொம்ப சின்னவங்களாக்கிட்டோம். நான் அப்படி என்ன ஆக்கிட்டேன். ஒரு காலத்தில் எனக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை. மற்றவங்களெல்லாம் கம்பேர் பண்ணி அவங்கள மாதிரி நமக்கு பேச தெரியல, அவங்கள மாதிரி நமக்கு தெரியல, நம்ம அவங்கள மாதிரி இல்லை, நாம் ஏழை தானே, அவங்க என்ன அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, என்ன அழகாக படிச்சிருக்கிறாங்க, மற்றவங்கள பார்த்து பார்த்து நம்மளை சின்னதாக்கிட்டோம். என்ன மற்றவங்கள பார்த்து ஒருத்தர் நீங்கள் கொஞ்சம் டார்க்காக இருந்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கிற ஆட்களை பார்த்தா உங்களுக்கு ஒரே மனசில் அவங்க ரொம்ப அழகு, நீ தான் அழகாக இருப்ப. அது சும்மா வெள்ளையாக இருக்கும், பெயிண்ட் அடித்த மாதிரி, அவ்வளோதான். நீ தான் அழகாக இருப்ப. ஆனால் உனக்கு மனசில் என்ன வரும்? நான் அழகு இல்லை, நான் சரியில்லை. நாம் கொஞ்சம் குள்ளமாக இருந்துருவோம், உடனே உயரமாக இருக்கிற ஆளை பார்த்து சே அவங்க எவ்வளோ உயர்ந்தவங்க, நம்ம பாரு குள்ளமாக இருக்கிறோம். இல்லை, நீ மனசில் உயர்ந்த ஆள். அல்லேலூயா. ஸோ நம்மளை சின்னவங்களாக்கிட்டோம். தேவன் அந்த மனிதனிடத்தில் பேசுகிறாரு. அவன் சொல்கிறான், நான் சின்ன பையன் ஆண்டவரே, பேச தெரியல. இன்னைக்கு தயவு செய்து உங்களுடைய குறைகளை பெருசுப்படுத்தாதீங்க. உங்களை தெரிந்து கொண்டவர் பெரியவர். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஒப்பு கொடுத்தேன், ரொம்ப ஜெபம் பண்ணேன், ரொம்ப வசனங்களை வாசித்தேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட நெருங்க நெருங்க தேவன் என்னுடைய தாழ்வு மனப்பான்மைகளை எடுத்தார். நான் கூட இருக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை, உன்ன மாதிரி நான் யாரையும் நேசிக்கலை, உன்ன மாதிரி நான் யாருக்கும் கிருபை கொடுக்கலை, நீ என்னுடைய பிள்ளை, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல சொல்லதான் எனக்கே என்னை பற்றி ஒரு சந்தோஷம் வந்தது. இல்லாட்டா நான் ரொம்ப ரொம்ப உடஞ்சி போவேன். ஐயோ நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம யூஸ்லெஸ் இல்லை, நம்ம பிரயோஜனமற்றவங்களாயிற்றே. ஆனால் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய எண்ணத்தை மாற்றிடுங்க. ஆண்டவருக்கு நீ ரொம்ப யூஸ்லெஸ், நீ பிரயோஜனம் இல்லை, நீ கைவிடப்பட்டவன், நீ ஒன்றும் இல்லாத, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரச்சனையே இல்லை. ஆண்டவருக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்கள் நம்பணும், அதுதான் பிரச்சனை. நீங்கள் நம்பணும், கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், கர்த்தர் என்னை நேசிக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், ஏசப்பா என்னை கைவிட மாட்டார். அதை தான் நம்ம நம்பணும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை தான் நம்ம வளர்க்கணும். என் லைஃப்பில் என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு, என்னுடைய வெற்றிக்கு காரணமே அதை தான் நான் அதிகமாக நம்ப ஆரம்பித்தேன். ஆண்டவர் என் கூட இருக்கிறார். யார் நமக்கு விரோதமாக இருந்தால் என்ன, யார் நமக்கு விரோதமாய் தீங்கு செய்தால் என்ன, கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டார். 17 வயசில் தெரிந்து அவருடைய ரட்சிப்பை காண்பித்த தெய்வம் கைவிடுவாரா? நம்மளை கைவிட மாட்டார். 17 வயசில் எல்லாரும் இஷ்டம் போல வாழ போன பொழுது இந்த வேதத்தையும் முழங்காலையும் தெரிந்து கொண்ட என்னை அவர் கைவிடுவாரா? கைவிட மாட்டார். ஒருவேளை நீங்கள் அப்படி இருப்பீங்க, உங்கள் குடும்பமே உங்களை ஒதுக்கி தள்ளின பொழுது ஆண்டருடைய வசனத்தை, ஆண்டருடைய சமூகத்தை தேடின உன்னை ஆண்டவர் கைவிடுவாரா? நிச்சயமாக கைவிட மாட்டார். ஆகவே நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அல்லேலூயா. வெற்றி உங்களுக்கு வரும். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 7வது வசனம். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. அவன் பேச வரலன்றான், ஆண்டவர் நீ பேசுன்றார். நான் சிறு பிள்ளைன்றான், நான் சொல்ற இடத்துக்கெல்லாம் நீ போ. எப்பொழுது நாம் ஆண்டவருடைய பாதத்துக்கு வருகிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார், பெரிய காரியம் செய்ய அனுப்புவார். ஆமென். தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்ற அனுப்புவார். நம்ம யார் என்பதை உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண ஆண்டவர் நம்மை அனுப்புவார். அல்லேலூயா. அப்படிதான் உங்களெல்லாம் சிங்கப்பூருக்கு அனுப்பியிருக்கிறார். ஆமென். சரியா? நீங்கள் ஒருவேளை உங்கள் ஊரில் நீங்கள் இருந்த இடத்துல யூஸ்லெஸ்ன்னு சொல்லி உங்களை தள்ளி எறிஞ்சிருக்கலாம், நீங்களும் இஷ்டம் போல வாழ்ந்திருக்கலாம். நேற்றோ முந்தானேற்று யாரோ ஒரு தம்பி ஒருத்தர் வந்தார். பாஸ்டர், ஒரு பெந்தேகோஸ்தே குடும்பத்தில் தான் வளர்க்கப்பட்டேன்,
ஆனால் சர்ச்சுக்கெல்லாம் எப்பாவது போவேன். ஆனால் ஒரு ஆவிக்குரிய அனுபவமே எனக்கு அவ்வளோ ஒரு இஷ்டம் இல்லை. ஆனால் இங்கே ஆலயத்துக்கு வந்தேன், சிங்கப்பூருக்கு வந்தேன். இங்கே வந்த பிறகு தான் நான் தேவனோடு கூட என்னை ஒப்பு கொடுத்து இன்னும் நான் ஆண்டுக்குள்ளே நான் வளர்றேன். ஊரில் ஒன்றும் இல்லை. இங்கே வந்த உடனே அந்த உபத்திரவங்கள், அந்த பாடுகள் தேவன் பக்கம் நெருங்க செய்து நிறைய பேர் ஆண்டீங்க தான் நம்மளை தொட்டார். ஆமென். இந்த தேசத்துக்கு வந்து ஏன் தெரியுமா? ஒரு நோக்கத்தோடு உன்னை ஆண்டவர் அனுப்புகிறார். ஆண்டவர் நம்மளை காரணம் இல்லாமல் அனுப்புறதில்லை. யாரோடெல்லாம் ஆண்டவர் பேசுகிறாரோ அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஒன்று நீ யோசேப்பை போல உயர்த்தப்படணும், தாவீதை போல உயர்த்தப்படணும். இல்லாவிட்டால் இன்னொரு விதத்தில் ஜனங்களுக்காக உன்னை நீ தியாகம் பண்ணணும். மோசேயை போல ஒரு தியாகம் உள்ள ஒரு மனுஷனாய், எஸ்தரை போல ஒரு தியாகம் பண்ணுகிற மகளாய் நீ மாறணும். இல்லை நீ ஆசீர்வாதமாய் மாறி அநேகருக்கு ஆகாரம் கொடுக்கணும். ஆமீன். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. காலையில் கூட சொன்ன சுயநலமாக இருக்கவே இருக்காதீங்க. இந்த மனுஷனை ஆண்டவர் அனுப்பி சொல்கிற, நீ போ, நீ நான் சொல்கிறத சொல்லு. அவன் போய் ஆண்டவர் சொல்கிறத சொன்னால் என்னென்னு கிடைக்கும்? அடி தான் விழும். அடி வாங்கினான், கொலை செய்யப்படுகிற அளவுக்கு கடந்து போனான், சிறைச்சாலையில் போடப்பட்டான், உபத்திரவப்பட்டான், சாப்பாடு கூட தரலை. ஒரு நாளைக்கு ஒரு அப்பம், ஒரு நாளைக்கு என்ன அவனுக்கு? ஒரு அப்பம். ஸோ அவ்வளோ உபத்திரவம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நெகேமியாவே நான் உன்னை அனுப்புகிறேன். ஆண்டவர் உங்களை அனுப்பணும், பெரிய காரியம் செய்ய அனுப்பணும். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, நான் உன் கூட வருவேன். உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? யுத்தத்தில் போய் நிற்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, நீ யுத்தத்துக்கு பானையும் தீவட்டியும் கொண்டு போ, கையில் எக்காலத்தை பிடித்து கொண்டு போ. அந்த யுத்தத்தில் சொல்லு, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். ஏன்? கர்த்தர் அனுப்புகிறார். இன்றைக்கு ஒரு நம்பிக்கையை கொள்ளுங்க. நீங்கள் உங்கள் சுய பலத்தில் இந்த தேசத்துக்கு வரலை, உங்கள் சுய ஞானத்தில் வந்து இந்த இடத்துல நீங்கள் நிற்கலை. கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அனுப்பி இருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறும். அல்லேலூயா. அந்த நோக்கம் நிறைவேறும். ஏதோ ஒரு நோக்கத்திற்காக சிறைச்சாலைக்கு ஆண்டவர் யோசேப்பை அனுப்பினதை போல உன்னை ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். தயவு செய்து சொல்லுங்க, கர்த்தர் தான் என்னை அனுப்பினார், கர்த்தர் தான் என்னை அனுப்பினார், கர்த்தர் தான் இந்த குடும்பத்தை எனக்கு கொடுத்தார், கர்த்தர் தான் என் வாழ்க்கையில் இந்த போராட்டங்களுக்கு மத்தியில் நான் கடந்து போக பண்ணுறாரு. நிச்சயமாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சிறுபிள்ளை என்று சொல்லாதே, முடியாது என்று சொல்லாதே. சேலஞ்சஸை எடுங்க, சேலஞ்சஸை எடுங்க. அந்த எரேமியா, நான் சின்னவனும் ஆண்டவர் விடலை, நீ சின்னவன் இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பெரிய காரியம் செய்யணும், நான் சொல்கிறதெல்லாம் போய் பேசணும், ராஜாவுக்கு நீ பேசணும். அதுக்கு முன்னாடி அவன் ராஜாவை பார்த்தானோ இல்லையோ, அவனுடைய வார்த்தை, அவன் பேச 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 முழு இஸ்ரவேலை கலங்க ஆரம்பித்தது. சேலஞ்ச் எடு. பிரைஸ் தி லார்ட். டேக் அப் சேலஞ்சஸ். ஏதோ பயந்து பயந்து வாழ்ந்தது போதும். நம்ம பயப்படுறதுனால தான் பிசாசு நம்மளை ரொம்ப தாழ்த்திடுறோம். தேவ பிள்ளைகள் பயங்கரமான ஒரு தைரியத்தோடு நிற்கணும். உன் கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கார். உன்னை யார் தெரிந்து கொண்டது? ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உன்னை யார் அனுப்பினது? ஆண்டவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அனுப்புகிறார். ஆகவே தான் எதை குறித்து எனக்கு பயம் இல்லை, எதை குறித்தும் பயம் இல்லை. ஒரு காலத்தில் எல்லாவற்றை குறித்தும் பயப்படுவேன். சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலுமே எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வராது. அப்படியே மனசெல்லாம் போட்டு ஏதாவது என்ன சொல்கிறது, மனசை அப்படியே போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும் அந்த இருதயத்தை. இப்போ அப்படி இல்லை. கர்த்தர் அல்லவா நம்மளை அனுப்பியிருக்கிறார், கர்த்தர் அல்லவா நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை கைவிடுவாரா? விடமாட்டார். டேக் அப் சேலஞ்சஸ். உனக்கு எது தெரியலன்றாங்களோ, எது உனக்கு தெரியலையோ அதில் வேலை கொடுக்குறானோ எடு, தைரியமாக எடு. அந்த தம்பி சாட்சி சொன்னார் பாருங்கன்னு. அவர் வரும் பொழுது அந்த கிச்சன் டிசைனர், அவருக்கு அது தெரியல, அது தெரியாது. எப்படி ஒரு மெக்கானிக்கல் டிப்ளமா படித்த ஒரு மெக்கானிக்கல் பையனுக்கு கிச்சன் டிசைன் தெரியாது. அது தனியாக அது படிச்சிருந்துருக்கணும்.
ஆமென். ஆனால் ஆண்டவர் ஞானம் கொடுத்தார். தேவன் உன்னை உயர்த்துவார். அதுக்கு அடுத்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 8வது வசனம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேரோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் நம்பிக்கை இருக்கு? நம்ம எல்லாரும் கூட இருக்கிறார். நீ பாவம் செய்வ உன் கூட தான் ஆண்டவர் இருப்பார். தெரியுமா அது உங்களுக்கு? நீ அநியாயமா நடந்துட்டு இருப்ப, உன் கூட தான் இருப்பார். மனசு வேதனைப்படும், ஏன் இப்படி பண்ற? அந்த வேதனை உங்க மனசாட்சியில் ஆண்டவர் கொஞ்சம் காண்பிப்பார். நீங்க மனசாட்சியை கொண்டுட்டீங்கன்னா அதுவும் போயிடும். மனசாட்சியை கொண்டுடாதீங்க ப்ளீஸ். என்ன? மனசாட்சியை கொண்டுடாதீங்க. நமக்கு மனசாட்சி உயிரோடு இருக்கணும். ஆக்சுவலாக நம்ம சாகும் பொழுது அந்த மனசாட்சி எல்லாம் அப்படியே பரலோகம் போயிடும்னு நினைக்கிறேன். நீங்கள் சாகிறதுக்கு முன்னாடி அதை கொலை பண்ணுறீங்க. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி. எதற்காக உன் கூட இருக்கிறாரு? அடிப்பதற்காக கூட இல்லை, உன்னை துன்புறுத்துவதற்காக தேவன் கூட இல்லை. அவனுக்கு கூட இருக்கிறதே உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற. உன் கூட ஆண்டவர் இருக்கிறதே காப்பாற்ற. ஸோ கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற பிள்ளையே, நீ கைவிடப்பட மாட்டே, கைவிடப்பட மாட்டே. உன்னை ஆண்டவர் காப்பாற்றுவார். உன் ஆண்டவர் என்ன செய்வார்? காப்பாற்றுவார். இந்த நம்பிக்கையோடு நீ போ. ஏன் பிசாசு உன்னை ஜெயிக்கிறான்? ஆண்டவர் சொல்றாரு, மகனே அந்த கம்பியில் நீ நட, நீ கீழே விழ மாட்டே, நட. ஆண்டவர் சொல்ற, இந்த அக்னியில் நீ நடந்து போ, இந்த தீ என்ன செய்யாது? உன்னை பற்றாது, போயிட்டே இரு. ஆண்டவர் சொல்றாரு, ஆறுகள் நடந்து போ, அந்த ஆறு தானா பிரியும், போயிட்டே இரு. ஏன் ஆண்டவரை நம்பக்கூடாது? பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? ஆமென். ஏன் நம்பக்கூடாது? நான் உன் கூட இருக்கிற ஆண்டவர். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற, உன் கூட இருக்கிறேன். நிறைய பிரச்சனையா? பேசாம போயிட்டே இரு, பேசாம போயிட்டே இரு. உன்னை ரொம்ப நிந்தித்து, உன்னை வேதனைப்படுத்தி, உன்னை அவமானப்படுத்தி, உன்னை கேவலப்படுத்துறாங்க, டோன்ட் வரி. ரொம்ப நெருக்கமா இருக்கு, வாழ்க்கை ரொம்ப நெருக்கமா இருக்கு, பண தேவைகள் சந்திக்கப்படலை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிலர் அப்படித்தான் இங்க இருக்கீங்க, ஓடிடலான்னு நினைக்கிறீங்க. ஐயோ அந்த பணம், அந்த பணத்தினால இங்க நிற்கிறோம். இந்த பண பிரச்சனை மட்டும் எனக்கு இல்லைன்னா பேசாம ஊரில் போய் சந்தோஷமா குடும்பத்தோடு வாழ்ந்துடுவேன். என்ன, அன்னைக்கு ஃபேஸ்புக்கில் நான் பார்த்தேன், ஒரு தம்பி கேன்டீன் சாப்பாடு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ரைஸ் வந்து பேக் பண்ணியிருக்கு, அதை உடைக்க முடியல. அவர் போட்டு இப்படி இப்படி குத்துறாரு. பாருங்கள், நாங்கள் சிங்கப்பூரில் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, எங்கள் கேன்டீன் சாப்பாடை பாருங்கன்னு சொல்லி அதை உடைச்சி அப்படியே போட்டு, அப்புறமா தான் அது என்னமோ தெரியல, ஹீட்டாலும் என்னவோ தெரியல, அதை அப்படியே ஒட்டி போச்சு. சரியா? ஏன் இந்த வாழ்க்கை? நல்ல 3 வேளையும் சுட சுட சாப்பிடலாமே. என்ன, ஏதோ ஒரு நெருக்கத்தினால் இங்கே இருக்கிற. கவலைப்படாதே, கர்த்தர் அந்த நெருக்கத்தை மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், நீ ஜெயம் எடுக்கணும். ஏன் தெரியுமா? கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறார். இதை மட்டும் சொல்லுங்க. இரவு படுக்கும் பொழுது சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு துணையா நீர் இருப்பதற்காய் நன்றி. காலையில் எழும்பும் போது சொல்லுங்க, நீர் எனக்கு துணையா இருக்கிறீர், நீ பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி உன்னோடு கூட உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ஆண்டவர் காப்பார். ஆகவே தான் அந்த ஆலயத்துக்கு வருகிறோம். ஆண்டவர் நம்மளை அட்டண்டன்ஸ் எடுப்பார். ஒவ்வொருத்தையும் ஆண்டவர் பார்ப்பார். என் பிள்ளை வந்திருக்கு, நான் உன்னை காத்துக்குவேன். மனசில் ஏதோ ஒரு கவலையோடு உட்கார்ந்து இருப்பீங்க, கவலைப்படாத, அது மாறிடும். என்ன செய்யும்? அது மாறிடும். கவலைப்படாது. ஏன் கவலைப்படுற? உன் பிரச்சனையை நான் மாற்றுவேன்.
எனக்கு அப்படி தான் நடந்தது. ஒவ்வொரு பிரச்சனை எனக்கு அப்படி தான் நடந்தது, மாறினது. நான் அழுதுருக்கிறேன், புலம்பிருக்கிறேன். அந்த நேரம் வரும் பொழுது ஆண்டவர் தானாய் மாற்றுவார். இப்போ எனக்கு பிரச்சனை குறிச்செல்லாம் எனக்கு கவலையே இல்லை. அது மாறும். நம்ம வேலை கர்த்தரை நம்புவது. ஆமீன். அவரை பார்த்து அப்பா நீங்கள் போதும்னு சொல்லுவது. என்ன நேரத்தில் என்ன நடக்கணும் அது நடக்கும். ஆமீன். நிச்சயமாக நடக்கும். நம்புறீங்களா இல்லையா? நிச்சயமாக நடக்கும். நிச்சயமாக நடக்கும். எந்த நேரத்தில் அற்புதம் நடக்கணும் அந்த நேரத்தில் அற்புதம் நடக்கும். எந்த நேரத்தில் ஆண்டவர் உனக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும் அந்த நேரத்தில் ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை தருவார். கர்த்தர் மாறாதவர். ஹல்லேலூயா. எரேமியா 1:9. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே நான் வைக்கிறேன். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை நம்முடைய வாயிலே ஆண்டவர் வைக்கிறார். இல்லாவிட்டால் நம்முடைய சிந்தையிலே ஆண்டவர் வைக்கிறார். இவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆகவே ஆண்டவர் இவனுக்கு வெளிப்பாடை கொடுக்கணும். ஆகவே அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வார்த்தைகளை, ஆகவே தான் அவனுடைய அதிகாரத்தை எரேமியா புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த 2வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தோடு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. நிறைய இடத்துல இந்த வசனம் வரும், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. அவன் பேசுவதே ஆண்டவர் பேசுறது. ஆமீன். அவன் வாய் திறந்து பேசும் பொழுதே ஆண்டவர் பேசுவார். அவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பேசுகிற மாதிரி இல்லை. கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிட்டு ஒரு நேரம் வரும், ஒரு தேவ பிரசன்னம் வரும், அவன் பேசிட்டே இருப்பான். எகிப்துக்கு இது நடக்கும், இஸ்ரேலுக்கு இது நடக்கும். பாபிலோன்லேருந்து ஒரு ராஜா வருவான், உன்னை சிறைப்பிடிப்பான் 70 வருஷம். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. இதுதான் சில நேரத்தில் ஆண்டவர் பிரசங்க நேரங்களிலே நாங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். அந்த வார்த்தை உண்டாகும் போது அப்படியே நடந்துறது கர்த்தருடைய வார்த்தை. ஸோ உனக்கும் இந்த வார்த்தை ஆண்டவர் உண்டாக்குவார். உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் தொழிலை குறித்து இந்த கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது என்பது கர்த்தர் உனக்கு போதிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உனக்கு போதிப்பார், ஆண்டவர் உனக்கு போதிப்பார். கொஞ்ச நேரம் உங்கள் ஜெப நேரங்களிலே, உங்கள் பிரச்சனை நேரங்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் தனித்து உட்கார்ந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து, ஆண்டவரே நீங்கள் எனக்கு போதிங்க, நீங்கள் எனக்கு போதிங்க, நீங்கள் பேசுங்க. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார். இந்த அனுபவத்தை பெறணும். ஒரு குவைட் டைம் தேவை, ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை தேவை. நல்ல ஆவியில் நிறைஞ்சி நல்ல அந்நிய பாஷை பேசி வேதத்தை அமர்ந்து அப்படியே வாசிங்க. வேதத்தின் மூலமாய் பேசுவார். உனக்கு ஒருவேளை ஆண்டவர் ஒரு வியாக்கியான கிஃப்ட் கொடுத்திருந்தா, இன்டர்பிரிட்டேஷன் கிஃப்ட் கொடுத்திருந்தா, நீ அந்நிய பாஷைகளை பேச பேச ஆண்டவர் உனக்கு அதில் தமிழுக்குரிய வார்த்தைகளை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸோ ஆண்டவரே உன் மூலமாய் பேசுவார். நான் ஆண்டவரே பேசுன்னு சொல்லி என் வாயை திறந்தா போதும் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிடுவார். அது ஒரு அனுபவம். ஆண்டவரே நீங்கள் என்னை ஆட்கொள்ளுங்க. அந்த பிரசன்னம் வரும். அந்த பிரசன்னம் வரும் பொழுது ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார், போதிப்பார். நீ இப்படி இருக்கணும், இதை நீ செய்யணும், நீ இதற்காக தான் அழைக்கப்பட்ட. என் லைஃப்பில் ஆண்டவர் அதிகமாக பேசினது போதிக்கிறது. எனக்கு என்ன செய்யணும், நீ என்ன செய்ய போகிற, நீ என்ன செய்யணும், இந்த சபை என்ன செய்யணும். என்ன நான் எதையாவது என் பிள்ளைகளை குறித்து மன கவலையாக இருக்கும் பொழுது பயப்படாத, நான் அவங்களை இப்படி உருவாக்குவேன். சபையை குறித்து கவலையாக இருக்கும் பொழுது பயப்படாது, இது நடக்கும், நான் பொறுப்பெடுப்பேன். போதிக்கிறார். போதனையை போல் அற்புதமானது எதுவுமே இல்லை. உன்னை ஆண்டவர் போதித்தால் நீ பெரிய ஆளாயிடு. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், என்ன ஒரு ஃபோன் வாங்குறீங்க, அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இது இப்படி தான் ஆப்ரேட் பண்ணணும். ஆண்டவர் போதிக்க ஆரம்பிச்சுட்டு ஆண்டவர் விரும்புகிற ஒரு மனுஷனாக நீ மாறிட்டீன்னா உன் லைஃப்பில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு போதிக்க விரும்புகிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய லைஃப்பில். ஆண்டவரே என்னோடு கூட பேசணும் வந்து உட்காருவீங்க, கர்த்தர் உனக்கு போதிப்பார். ஏன் பயப்படுற? நீ ஜெயம் எடுக்கக்கூடிய ஒரு ஆள், உனக்கு போதிப்பார். ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே யுத்தத்துக்கு போனோம். அப்போ எப்போ ஆண்டவரே நான் யுத்தத்தில் நான் பாய்ந்து சென்று எதிரியை தாக்கணும்,
நீ சுற்றி போன அந்த முசுக்கொட்டை செடியின் ஓரமாக நடந்து போகிற அந்த இரைச்சலை, அந்த சத்தத்தை நீ கேட்ப. அப்போ நீ பாய்ந்து போ. அல்லேலூயா. ஆண்டவர் போதிப்பார். ஆண்டவர் எஸ்தருக்கு போதித்தார். நீ போ, அந்த அந்த ராஜா உனக்கு தயவு பாராட்டுவான், அவனை சாப்பிட கூப்பிடு. போதி, அதெல்லாம் ஞானம், விசேஷித்த ஞானம். யோசேப்பினுடைய கதையை பாருங்க. ஆண்டவர் அவனுக்கு அவ்வளோ அழகாய் போதிக்கிறார். அவன் ராஜாவை சந்திப்பதற்கு முன்பாய் அவனுக்கு முதல்ல அவன் ஒரு தரிசனத்தை காண்றான். அப்பா தான் அதுக்கு அர்த்தம் சொல்றார். இவன் சொல்றான், அண்ணே, நான் என்னுடைய தரிசனத்தில் பார்க்குற என்னுடைய அரிக்கட்டு நிற்கிறது, உங்களுடைய அரிக்கட்டெல்லாம் வணங்குகிறது. அண்ணன்மாருக்கு கோபம் வந்துருச்சு. இவனுக்கு தெரியல அந்த தரிசனம் என்னன்னு. அடுத்து அப்பா கிட்ட போய் சொல்றான், சூரியனும் சந்திரனும் மற்ற நட்சத்திரங்களை என்னை வணங்குது. அப்பா தான் சொல்றாரு, நானும் உங்கள் அம்மாவும் உன்னுடைய அண்ணன்மாரும் உன்னை வணங்குவோமா? அப்போ தான் அவனுக்கு விளங்குது, ஓ இப்படியெல்லாம் அர்த்தம் இருக்கோ. ஸோ சிறைச்சாலைக்கு போகிறான். அவன் அங்கே சொல்கிறான், 3 கொடியை பார்க்குறேன், நீ திரும்ப அந்த திராட்சை பழத்தை என்ன செய்கிற, கையில் எடுக்கிற, நீ திரும்ப ராஜா 3 நாளைக்குள்ள ராஜாவை நீ சந்திப்ப. பிரைஸ் தி லார்ட். உன்னை திரும்ப அந்த நிலைமையில் வைப்பார். ஆண்டவர் போதிக்கிறார். அதை முடிந்து அந்த கான்ஃபிடென்ட் வந்த உடனே பார்வோனை சந்திக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கு அவனுக்கு. 7 பசு 7 வருஷம், 7 அந்த தீந்து போன கதிர்கள் 7 வருஷம், 7 நல்ல கதிர்கள் 7 வருஷம், என்ன அவலட்சணமான பசு 7 வருஷம், 7 வருஷம் ஆசீர்வாதம், 7 வருஷம் வறட்சி. போதிக்கிறார். அது மட்டுமல்ல, ராஜாவுக்கு போதிக்கிறான் பாருங்க. அதுதான் அதில் விசேஷமானது. ஒரு ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேர்ந்தெடு. இந்த 7 வருஷத்தில் உன்னுடைய களஞ்சியங்களை சேர்த்து வை. அதை நல்ல ஆகாரம் இருக்கும்படி, எகிப்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் வாழும்படி ஆங்காங்கே களஞ்சியங்களை உருவாக்கு, கட்டு, களஞ்சி அந்த தானியங்களை சேர்த்து வை. ராஜா நெகிழ்ந்து போகிறான். ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற பையனுக்கு, ஒரு அடிமைக்கு எப்படி இப்படிப்பட்ட ஞானம் தேவன் போதிக்கிறார். தேவன் போதித்தால் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். தேவன் போதித்தால் தான் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர முடியும். ஆகவே தான் ஜெப நேரம் ரொம்ப முக்கியம். ஆகவே தான் தேவ வசனத்தை ஆராய்கிற நேரம் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் எப்படி மேலே வரலாம், எந்த நேரத்தில் என்ன பேசணும், எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், ஆண்டவர் போதிப்பார். ஆண்டவர் போதிக்கும் பொழுது நம்ம வெற்றி எடுப்போம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு பேச தெரியாது. 4 பேருக்கு மத்தியில் எப்படி நடக்கணும்னு தெரியாது. யார்கிட்ட என்ன பேசணும், யார்கிட்ட என்ன பேசக்கூடாது தெரியாது. சிக்கிடுவாங்க, பிரச்சனையில் சிக்கிடுவாங்க, போராட்டத்தில் சிக்கிடுவாங்க, வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாற மாட்டாங்க. என்ன, கொஞ்சம் அமைதியாக எந்த இடத்துல இருக்கணும் தெரியாது. எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல அமைதியாக இருப்பாங்க. எந்த இடத்துல அமைதியாக இருக்கணுமோ அந்த இடத்துல பேசுவாங்க. எந்த இடத்துல ஒரு அத்தாரிட்டியை காட்டணுமோ அந்த இடத்துல அத்தாரிட்டியை காட்ட மாட்டாங்க. எந்த இடத்துல பயந்து நிற்கணுமோ அந்த இடத்துல அத்தாரிட்டியை காட்டுவாங்க. எல்லாம் தலைக்கீழே. ஏன் போதிக்கப்படலை? ஆண்டவர் எரேமியாவுக்கு போதித்தார். போய் ஒளிஞ்சிக்கோன்னு சொன்னார், போய் ஒளிஞ்சுக்கிட்டான். பிரைஸ் தி லார்ட். போதிக்கிறார். ஆண்டவர் எலியாவுக்கு போதிக்கிறார், போ கேரி ஆற்றங்கண்டையில் போய் ஒளிஞ்சிக்கோ, போ அந்த விதவையின் வீட்டில் உனக்கு நான் ஆகாரத்தை வைத்திருக்கிறேன், போ. ஆனால் முச்செடிக்கிட்ட போக சொல்லி ஆண்டவர் போதிக்கலை. பிரைஸ் தி லார்ட். அவன் ஓடி போயிட்டான். 40 நாள் நடக்கிறான், இரவும் பகலும். அவனை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்டார்? இங்கே உனக்கு என்ன வேலைன்றார். 40 நாள் சாப்பிடாம நடந்திருக்கிறான், இரவும் பகலும். ஸோ ஆண்டவர் நமக்கு போதிக்கிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. என் லைஃப்பில் நான் ரொம்ப விரும்புவது போதனை, ஆலோசனை. ஆலோசனை தான் வல்லமை இருக்கு. ஆலோசனையும் வல்லமை. யாருக்கெல்லாம் போதனை வந்துருச்சு அவங்க எல்லாம் வல்லமையாக மாறிடுவாங்க. நாளுக்கு நாள் வல்லமையாய் மாறிடுவாங்க. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீது வர வர என்ன செய்தான்? விருத்தி அடைந்தான், பலன் அடைந்தான். ஏன் அவன் பலன் அடைந்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஞானிகள் 200 பேர் இருந்தாங்களாம். தாவீதுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள், நல்ல ஆலோசனை சொல்கிற ஆட்கள். இன்னைக்கு என்ன பிரச்சனை? நம்ம பிள்ளைக்கு நம்ம ஆலோசனை சொன்னால் கூட பிள்ளைங்க கேட்காது. என்ன, மனைவிக்கு ஒரு ஆலோசனை சொன்னால் கூட மனைவி கேட்க மாட்டாங்க. புருஷனுக்கு ஒரு ஆலோசனை சொன்னால் கூட புருஷன் கேட்க மாட்டான். யாரெல்லாம் ஆலோசனை அலட்சியம் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. ஆலோசனை கேட்கணும்.
ஒரு பக்கம் நீங்கள் யாக்கோப்பை பாருங்க, அவன் அண்ணனை ஏமாற்றி இருந்தாலும் அம்மாவுடைய ஆலோசனை என்ன, அம்மா ஆலோசனை கேட்குறான். அம்மா சொல்கிறாங்க, நீ போய் ஆட்டுக்குட்டி கொண்டா, நான் சமைச்சு தரேன். ஆனால் 2 ஆட்டுக்குட்டி. ஈசாக்கு அந்த வயசில் எப்படி சாப்பிட்றாரு? 2 ஆட்டுக்குட்டி. ஏசப்பா தெரில என்ன அது என்ன சைஸ் ஆட்டுக்குட்டியோ தெரியல. 2 ஆட்டு, கண்ணும் தெரியல மனுஷனுக்கு. பிரைஸ். நீ வாப்பா, நான் ஜெபம் பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பேன், பாஸ்டிங்கிறத உன்னை ஆசீர்வதிப்பேன்னா அப்படி இல்லை. இவர் என்ன செய்கிறாரு? சாப்பிட்டுட்டு ஆசீர்வதிக்கிறார். இதை விட அடுத்த பிரச்சனைன்னா ஏசா கொண்டு வந்ததையும் சாப்பிட்றாரு. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அவன் பாருங்க, அடுத்த அப்பா சொல்றாரு, மகனை நீ என்ன செய், லாபான் வீட்டுக்கு ஓடிடு. அங்கே போயிட்டான். அல்லேலூயா. ஆலோசனை. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் போதிக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனை கொடுத்துட்டு அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா 1:10, பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். யாரெல்லாம் ஆலோசனை, கர்த்தருடைய வார்த்தை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க பிடுங்கிடுவாங்க. பிசாசை வேரோடு பிடுங்கிடுவாங்க. ஆமேன். அல்லேலூயா. சாபங்களை பிடுங்கி எறிஞ்சிடுவாங்க. ஆலோசனை இருக்கிற இடத்துல அந்த பிடுங்குகிற அதிகாரம். அதனால தான் இரவும் பகலும் கொஞ்சம் கர்த்தருடைய வேதத்தை தியானம் பண்ணு, பிசாசை பிடுங்கி எறிஞ்சிடலாம். அது ஆலமரம் மாதிரி எத்தனை தான் வேர் ஒன்றி நின்னாலும், எத்தனை கிளைகளிலிருந்து எத்தனை வேர்களை அது பரவி நின்னாலும் அப்படி வச்சு அப்படி பிடுங்கிடலாம். நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றார், பிடுங்கவும் இடிக்கவும் அவிழ்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இரவும் பகலும் கொஞ்சம் வசனத்தை தியானிங்க, நல்ல வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு சொல்லுங்க, கூட இருப்பார். கர்த்தர் என்னை நடத்துவார்ன்னு சொல்லுங்க, நடத்துவார். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய கல்வாரி அன்பினால் என் உள்ளத்தை நிரப்புங்கன்னு சொல்லி இரவு நேரத்தில் ஆண்டவருடைய அன்பை நினைச்சிட்டு படுங்க. பிசாசு வந்து கழுத்தை அமுக்காது. ஆமீன். கண்ட கண்ட சொப்பனம் வராது. சொப்பனம் வந்தால் யோசேப்பை போல உன்னை உயர்த்துற சொப்பனம் வரும். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் கருப்பாக ஒன்று ஆடுது பாஸ்டர், எப்போ பார்த்தா பாதி ஜனங்களுக்கு அதுதான் வருது. என்ன அது துரத்துது பாஸ்டர். எனக்கும் வரும் சில நேரத்தில். ஆனால் அது எதையாவது பிசாசினுடைய போராட்டங்களை ஆண்டவர் காட்டுவார். சில நேரத்தில் சில மனுஷரை காமிச்சு ஆண்டவர் அந்த பாம்பை காட்டுவார். என்ன ஆண்டவரேன்னா, அவங்க 2 பேரும் க்ளோஸ்ன்னுவார். அவங்க 2 பேரும் க்ளோஸ். இல்லாட்டா அவங்கள நம்பாத, அவங்களுக்குள்ள அந்த சர்பத்தின் ஆவி இருக்குன்னுவார். அப்படி காட்டுவார். சில நேரத்தில் அந்த பாம்பு ஏதோ ஒரு போராட்டம் வரும்போது காட்டுவார். அது ஒரு அர்த்தத்தோடு காட்டுறதுக்கு உண்டு. உனக்கு எப்போவுமே அது உன்னை துரத்திட்டு இருந்தால் உனக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம். பிரைஸ் எல்லாம் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. நீ அதை பிடுங்கணும், அதை இடிக்கணும், அதை அழிக்கணும், அதை அவிழ்த்து போடணும். உனக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளையை உனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்து. நிறைய பேருக்கு தங்களுக்கு இருக்கிற அதிகாரம் தெரியலை. நம்மளாம் அதிகாரம் உள்ளவர்கள். பிசாசு நம்மளை பார்த்து பயப்படுவான், தெரியுமா? தெரியுமா தெரியாதா? பிசாசு நம்மளை பார்த்து பயப்படுவான். பிசாசினுடைய கிரியைகள் நம்ம கிட்ட வர முடியாது. நாம் ரெட் கார்பெட் போட்டு இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க அப்படி தான். நம்ம அந்த ரெட் கார்பெட் போடுற மாதிரி ஆண்டுடைய ரத்தம், அவருடைய சமூகம் நமக்கு முன்னாடி போகுது. அந்த வழியில் பிசாசு இருந்தால் ஒதுங்கி பேசிக்கும். இவன் கிங் ஆஃப் க்ளோரி விசுவாசி வரான், இடம் விடு. அவன் ஜெபிப்பா. அவங்க சபையில் நிறைய ஜெபம் இருக்கு, இடம் விடு. நீ போகும்போது பிசாசு விலகி நிற்கும். ஹல்லேலூயா. உனக்கு அதிகாரம் இருக்கு. தயவு செய்து உன்னுடைய அதிகாரத்தை நம்புங்க. நீ இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணா ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. உனக்கு அதிகாரம் இருக்கு. நிறைய ஊழியக்காரங்களுக்கு தங்களுக்கு இருக்கிற அதிகாரம் தெரியல. நிறைய விசுவாசிகளுக்கு தங்களுக்கு இருக்கிற அதிகாரம் தெரியல. ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபித்து அதிகாரத்தை வாங்குங்க. நான் நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்.
சுவாமி எனக்கு நான் சும்மா வந்து வியாதிக்காகலாம் போராடியெல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணுற அந்த விசுவாசம்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு 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 என்ன செய்யுங்க, நான் யார் தலைமையில், அது கேன்சர், அது 4th ஸ்டேஜோ இல்லை அது 40th ஸ்டேஜோ எனக்கு தெரியாது. நான் சும்மா அது மேலே கையை வைப்பு, அவன் சுகமாகணும், அவ்வளவுதான். எனக்கு நீங்கள் என் கூட இருந்தீங்களோ அந்த மாதிரி நடக்கணும். அவனுடைய உருமாறுகள் ஆடையிலெல்லாம் அற்புதம் நடந்துச்சுது. சுவாமி எனக்கு அப்படி நடங்க, எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுங்க, என் ஜனங்க மேலே கை வச்சு அவங்களுக்கு சுகம் வரணும். ஆமீன். ஒருத்தரை பார்த்து நான் ஆசீர்வச்சு அவங்க ஆசீர்வாதமாக மாறணும். அவன் வேணா ஏசாவாக இருக்கலாம், அவன் ஏசாவாக இருக்கலாம். நான் ஆசீர்வச்சு அவன் என்ன செய்யணும், ஆசீர்வாதமாக மாறணும். அது அதிகாரத்தை கொடுங்க. தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம், என்ன அந்த அதிகாரத்தை கொடுங்க. ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். நிறைய பேருக்கு தங்களுடைய அதிகாரம் தெரியலை. உனக்கு அதிகாரம் இருக்கு தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். உனக்கு தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட உனக்கு அதிகாரம் இருக்கு. நீ இருக்கிற இடத்த வயல்வெளியாய் மாற்ற முடியும். பயப்படாது. எல்லாம் காஞ்சி போயிருக்கு, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கு அப்படி நினைக்காது. கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அதிகாரம் இருக்குல்ல. நம்ம குட்டி பிள்ளை கிட்ட நம்ம ஒரு டாயோ இல்லாட்டா ஒரு ஸ்வீட்டோ வாங்கி தரோம். நம்ம பிள்ளை தான், அதுக்கிட்ட வாங்கி இந்தா இது உனதுன்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் அதுக்கிட்ட இருந்து வாங்க முடியுதா? எதுவும் வேண்டாம். டிவி யார் கொடுத்தது, யார் காசு கொடுத்து வாங்கினது? அப்பா. டிவி அவர் சொல்கிறாரு நான் நியூஸ் போடணுன்றார். அது டாம் அண்ட் ஜெர்ரியை பார்க்கணுன்னு சொல்லி அது என்ன செய்யுது, தரமாட்டிருக்கே. அதுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா? என்ன அம்மா செயின் போடணுன்னா அது இந்த செயின் எனக்கு வேணும்னு பிடிச்சி இழுக்குதா இல்லையா? ஏன்? அதுக்கு தெரியுது, குழந்தைக்கு தெரியுது. ஏன் உனக்கு தவம் இருந்து என்னை பெற்றிருக்கிற, சரியா நீ என்னையா? அதுக்கு தெரியுது. அதுக்கு நமக்கு தெரியல. ஆண்டவர் சிலுவையில் ஜீவனை கொடுத்து அதிகாரத்தையும் வல்லமே நமக்கு தந்திருக்கிற, நமக்கு தெரிய மாட்டிருக்கு. ஏன் தெரியல? ஜனங்க பிசாசுக்கு பயப்படுறாங்க. ஆமென். ஏன் தெரியல? ஜனங்க அவிசுவாசப்படுறாங்க. உனக்கு அதிகாரம் இருக்கு. ஆகவே தான் ஆண்டவர் சொல்ற நீ உலகத்தை ஜெயிப்ப. சும்மா சொல்ற, உனக்கு அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவர் சொல்றார். உனக்கு விசுவாசம் என்கிற வல்லமையை கொடுத்த ஆண்டவர் சொல்றாரு, நீ உலகத்தை ஜெயிப்ப. ஆமென். இன்னைக்கு நீங்க ஜெயிக்கணும். உங்களுக்குள்ள அதிகாரம் இருக்கு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நியாயப்படி உனக்கு என்ன வரணும் அது கட்டாயம் வரும். நியாயப்படி நான் சொல்றதே தப்பு. உனக்கு நியாயம் இல்லாமல் கூட ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. நியாயப்படி உன்னை ஆசீர்வதிச்சு அது ரொம்ப குறைவாக இருக்கும். உனக்கு அநியாயமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு எனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உலகத்துக்கு மக்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. பிதாவை பார்த்து அப்பா என்று நீ கூப்பிடலாம். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பெரிய அதிகாரம். அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும்படி அதிகாரம். பவுலுடைய ஆடையை கொண்டு போறாங்க, பிசாசு ஓடுது. அந்த 7 பேர் சொல்றாங்க அந்த இயேசுவின் நாமம். பிசாசு சொல்லுது அந்த நாமத்தை நீ சொல்ல முடியாது, உனக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. இன்னைக்கு இந்த ஆலயத்தில் இருக்கிறவங்க அதிகாரம் உள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Lord. எரேமியாவினுடைய அதிகார வசனம் 17 19. அதே 1வது அதிகாரம் 17 ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடி நீ அவர்கள் முகத்திற்கு எப்படி இரு, அஞ்சாதிரு. சொல்லுங்க, எப்படி இரு. இதோ தேசம் அனைத்தையும் யூதாவின் ராஜாக்களும் அதன் பிரபுக்களும் அதன் ஆசாரியர்களும் தேசத்தின் ஜனங்களுக்கு எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். என்னவாய் மாற்றுறாரா? அரணிப்பான பட்டணம், இரும்பு தூண், வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிக்கும்படி
உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அற்புதமான வசனங்கள். இதெல்லாம் சொந்தப்படுத்துங்க. இது என்ன தெரியுமா? உன் தேவன் உன்னை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. உன்னை என்னவாய் மாத்துறாராம்? இரும்பு தூணாய் மாத்துறாராம். என்ன தூண்? இரும்பு தூண். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் எங்கேயும் இரும்பு தூணை பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இரும்பு தூணை பார்த்துருக்கீங்களா யாராவது? எங்கே பார்த்தீங்க பிரதர்? டெல்லியில் பார்த்தீங்களா இரும்பு தூண்னு? நான் தூணுன்னா ஒரு ஒரு வீட்டு ஒரு அரண்மனை இரும்பால் செய்யப்பட்ட ஒரு தூண். பிரைஸ் தி லார்ட். ஸ்ட்ராங். உன்னை ஆண்டவர் என்னவாய் மாற்றுகிறாராம்? இரும்பு தூண். நாம் சிமெண்ட் தூணை வச்சு அவ்வளோ கட்டுறோம். நான் இது மேலே இன்னும் ஒரு 2 மாடி கட்டிடுவேன்றோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்னவாய் மாற்றுகிறார்? இரும்பு தூண். வெண்கல அலங்கம். அல்லேலூயா. வெண்கல அலங்கம், இரும்பு தூண், அரணிப்பான பட்டணம். கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் வசனத்தை கொண்டு பலப்படுத்துவார், ஜெபத்தை கொண்டு பலப்படுத்துவார், விசுவாசத்தை கொண்டு பலப்படுத்துவார், பொறுமையை கொண்டு பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை வைத்து உன்னை பலப்படுத்துவார். இந்த எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ராஜாவுக்கெல்லாம் பயப்படாத. உன்னை எத்தனை பேர் எதிர்த்தாலும் நீ பயப்படாத. ஒருவராலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களுக்கு முன்னாடி நீ பயந்த மாதிரி நிற்காத. அதுதான் அவர் சொல்றாரு. நீ உன் அறையை கட்டி கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளை இடுகிறதெல்லாம். 17வது வசனம். அவர்களுக்கு சொல், நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்திற்கு அஞ்சாதிரு. அவங்க முன்னாடி போய் பயப்படாத. உன் சத்துருக்களுக்கு முன்னாடி என்ன செய்யாத? பயப்படாத, கலங்காத. சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ மாதிரி இரு, கலங்காத. தானியேல மாதிரி இரு, கலங்காத, கலங்காத. உனக்கு பிரச்சனை வருது, போராட்டம் வருது, ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தேவ பிள்ளை கலங்கக்கூடாது, கலங்கக்கூடாது. ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வருது, கலங்காத. ஒரு ஏதோ ஒரு நெகட்டிவ் காரியங்கள் பிசாசு உனக்கு கொண்டு வரான், தைரியமா நில்லு. பிரைஸ் தி லார்ட். கலங்கக்கூடாது. நம்முடைய லைஃப்ல அந்த அபிஷேகத்தை தேவன் கொடுக்கணும். அப்பொழுதுதான் நீ ஒரு இரும்பு தூணாய் மாறுவே. அப்பொழுதுதான் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வெண்கல அலங்கமாய் மாறுவே. யாருக்கெல்லாம் கலங்குகிற இருதயம் இருக்கோ மாற்றிக்கொள்ளணும். கர்த்தர் பலன் கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட பார்க்குறாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுரு கேட்குற, ஆண்டவரே நான் நடந்து வர முடியுமா? நீ வா. கலங்காத அவன் ஒருத்தந்தான். அவனால் தான் தண்ணி மேலே காலை வைக்க முடிஞ்சது. மற்ற 10 பேரும் 11 பேரும் சும்மா நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கலங்கக்கூடாது தேவ பிள்ளைகள். நமக்கு எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு தேவ பிள்ளை கலங்கலைன்னா அவனை தான் ஆண்டவர் தேடுறார். ஏன் தாவீது ஜெயம் எடுத்தான்? கலங்கலை, கலங்கலை. தாவீதோடு கூட இருந்த பராக்கிரமசாலிகளை பாருங்க. ஒருத்த 300 பேரை கொன்னானாம். என்ன? ஒரே அடியில் 1/2 ஏக்கர் நிலத்தில் போய் விழுந்தாங்களாம். அவன் எப்படி அடித்தானோ தெரியல. அந்த காலத்தில் கராத்தா வந்திருக்கும் போல இருக்கு. எனக்கு தெரியல அவன் எப்படி அடிச்சிருப்பான்னு தெரியல. 300 பேர். சிங்கம் ஒரு கெபியில் இருக்கு. இவன் அந்த கெபிக்குள்ளே போய் அந்த சிங்கத்தை கொல்றான். அல்ல சிங்க முகத்தை போல ஒரு பெலிஸ்தியனை, ஒரு எகிப்தியனை நினைக்கிறேன், ஈட்டி கூட இல்லாமல் சண்டை போட போகிறான். அவனுடைய ஈட்டியை வாங்கி அவனையே கொல்லுகிறான். எப்படி இதெல்லாம்? இருதயத்தில் ஒரு தைரியம். தேவ பிள்ளைகளுக்கான அந்த தைரியத்தை கொடுப்பார். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இதெல்லாம் நமக்கு வருமா? அந்த பர்டிகுலர் டைம் வரும், நீ மாறிடுவே. அல்லேலூயா. அந்த பர்டிகுலர் டைம் வரும். ஏன்னா இதுதான் ஏன் அனுபவம். நமக்கெல்லாம் தைரியத்துக்கு நமக்கும் சம்மந்தமே இல்லை. சரியா? நான் நம்மளாம் ரொம்ப சாந்தமே உருவான மனுஷன், தைரியமே கிடையாதுன்னு தான் சொல்லலாம். ஆனால் பிரச்சனைகள் வந்துச்சு பாருங்க, எங்கிருந்தான் தைரியம் வந்ததுன்னு தெரியல, எங்கிருந்தான் தைரியம் வந்ததுன்னு தெரியல. கர்த்தர் உன்னை சிங்கத்தை போல மாற்றுவார். ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவர் அப்படி உன்னை பலப்படுத்துவார். உன் காலை இப்போ நீ இங்கிருந்து அங்கே போகிறதுக்குள்ள 5 நிமிஷம் ஆயிடுது.
மான்களின் காலை போல் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை உயர்ந்த இடத்துல கொண்டு போவார். மேன்மையான இடத்துல உன்னை ஆண்டவர் வைப்பார். இந்த காலையில் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்துவேன். நீ வெற்றி எடுக்கணும். இந்த கிங் ஆஃப் குளோரி இருக்கிற ஒவ்வொருத்தரும் வெற்றி எடுக்கணும். கர்த்தர் பலப்படுத்துவார். அதற்காக தான் இவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதற்காக தான் இவ்வளோ போராட்டம். அதற்காக தான் எல்லாம் சிங்கப்பூரில் 25 இடத்துல செல் குரூப். நீ ஜெயம் எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் பிரேயர் ஆர்மி. நீ ஜெயம் எடுக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு உங்களை மாற்றிக்கிங்க. நீங்கள் மனசில் டிசைட் பண்ணணும், நான் இனி பயந்த ஒரு மனுஷனாக இருக்க மாட்டேன். நான் சிறு பிள்ளை, என்னால் முடியாது, இப்படியெல்லாம் நெகட்டிவெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்தாரோ, ஆண்டவர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ, அதை செய்ய எனக்கு பலனுண்டு. ஹல்லேலூயா. பலனுண்டு. பலவான்களே உங்களுக்கு எழுதுகிறேன். நான் நம்புகிறேன், இப்போ நீங்கள் பலவான் ஆயிட்டீங்க நம்புகிறேன். ஆமேன். இப்போ பிசாசு உங்கள் முன்னாடி வந்து நின்று அவனை ஒரு வழி பண்ணிடுவீங்க. ஹல்லேலூயா. இனி உங்கள் பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டீங்க. பிரச்சனை வரட்டும், கர்த்தர் பார்த்துக்குவார். நாமளா பார்க்க போகிறோம். சரியா? பிரச்சனை வரட்டும், கர்த்தர் பார்த்துக்குவார். போராட்டங்கள் வரட்டும், கர்த்தர் பார்த்துக்குவார். ஆனால் நீ பலப்படு, ஆலோசனை பெறு, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகட்டும், கர்த்தருடைய ஆலோசனை உனக்கு வரட்டும். கர்த்தர் உன்னை அனுப்புகிற இடத்துக்கு போ. தைரியமாக போ. உன்னை ஒருவேளை ஆண்டவர் இந்த தம்பியை ஷார்ஜாக்கு அனுப்புகிறார், தைரியமாக போட்டோம். உன்னை ஒருவேளை அமெரிக்காவுக்கு அனுப்புவார், போ. ஹல்லேலூயா. தனியாக போகிறது எப்படி பாஸ்டர்? நான் போகலை, கேன்சல் பண்ணாத. நீ போய் சேராட்டாலும் பரவாயில்ல, போ. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆமென். தைரியமாக போ. நம்ம சபையில் ஒரு பிள்ளை மெய்டா இங்கே வேலை செய்துட்டு இருந்தா. அந்த பொண்ணு பாருங்கள், என்னமோ பண்ணா இஸ்ரேல் தேசத்தில் மெய்டா போயிட்டா. என்ன சம்பளன்றீங்க? இங்கே வாங்குற மாதிரி 3 மடங்கு ட்ரை பண்ணுங்க. 3 மடங்கு சேலரி என்னவோ இஸ்ரேலில் மெய்ட்ஸ், இந்தியன் மெய்ட்ஸுக்கு சரியான சேலரி. அவள் மாதம் 1 லட்சத்துக்கு மேலே அனுப்புகிறா வீட்டுக்கு. அவங்க அக்கா இங்கே தான் இருக்கிறான். அவள் தான் ட்ரை பண்ணுறேன், இன்னும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். சரியா? ப்ரைஸ் தி லார்ட். மெய்டு வேலை, ஜூவிஷ் வீட்டில் மெய்டு வேலை ட்ரை பண்ணி போயிட்டாலே. அவளுக்கு பேசவும் வராது, ஒன்றும் வராதுன்னு நினச்சோம். போயிட்டு அங்கே போயிட்டு இப்போது எப்போவாது ஃபேஸ்புக்கில் எப்போவாது ஃபோன் பண்ணி கூப்பிடுவா, பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, உங்களை மறக்க முடியாதுன்னுவா. சரி, மறக்காதம்மா. சரியா? வாழ்க்கையில் சேலஞ்ச் எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். உங்களை அனுப்புகிற இடத்துக்கு போங்க, பெரிய காரியம் செய்யுங்க. ஆண்டவர் உங்களை பெரிய காரியத்துக்காக அழைக்கிறார். பலவான்களாக இருங்க, பலவீனராக இருக்காதீங்க, பலவான்களாக இருங்க. பிரைஸ் தி லார்ட். மனதில் ஒரு தைரியத்தை வரவழைங்க. அஞ்சாத நெஞ்சம் தேவை. ஆமேன். அஞ்சா நெஞ்சர்கள். என்ன பாரதியார் பாட்டெல்லாம் கொஞ்சம் படிங்க. என்ன? ஆமாம், நல்ல தமிழ் பாட்டெல்லாம் படிக்கலாம், தப்பு இல்லையா? நம்ம தமிழர்கள். ஆமேன். சரியா? எனக்கு வராது திருக்குறளாக வந்தால் எடுத்து விட்டுடுவேன். நமக்கு அந்த காலத்தில் மார்க் எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு தமிழுக்கு. ப்ரைஸ் எல்லாம் வராது. வந்தால் 2-3 தமிழ் வார்த்தையெல்லாம் சொல்லலாம், நல்லது. நம்ம தமிழர்கள் தானே, தமிழ் பேச தெரிஞ்சவங்க தானே. நீங்கள் தமிழோ தெலுங்கோ மலையாளமோ யாரோ, சரியா? அஞ்சாதிருங்கள். ஆமீன். கர்த்தர் உங்களை ஒரு பெரிய நோக்கத்துக்காக உருவாக்கியிருக்காரு. அப்படியே எழுந்து நின்று இந்த வசனத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? கர்த்தர் உன்னை பலப்படுத்த போறாரம்மா. கர்த்தர் உன்னை பலப்படுத்த போறாரம்மா. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறார். எதெல்லாம் பிடுங்கணும் அதை பிடுங்கி எறி. உனக்குள்ள பிசாசின் கிரியைகள் நுழையக்கூடாது. உன் இருதயத்தில் அசுத்த வல்லமைகள், அசுத்த எண்ணங்கள், அசுத்த இச்சைகளை இயேசுவின் நாமத்தினால் பிடுங்கி எறியத. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். கர்த்தர் உன்னை அக்கினியாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஓஹோ ஜீசஸ். ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு இரும்பு தூணை போல பலமாய் மாறுவ. வெண்கல அலங்கமாய் உன்னை ஆண்டவர் மாற்றுவார். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன்.
இயேசுவின் நாமத்தில் பிதா. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 001202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.